இன்னொரு சோசியல் மீடியாவில் என்ன விமர்சனம் வருதுன்னா, மதியழகன் ஒருத்தர் இருந்தாரு, நம்ம விஜயோட கரூர் மேட்டர்லாம் ஒரு ஜெயிலெலாம் போனாரு. ஆனால் அவருக்குலாம் எந்த பதவி இல்லை, அவரும் இப்போ பேச்சுவார்த்தை இல்லாத மாதிரி இருக்காரு. அவருக்குலாம் என்ன பதவி கொடுக்க போறாங்க சார்? உங்களுக்கு வந்து பதவிக்காக யாருமே வந்து இப்போ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னைய வந்து பார்த்தீங்கன்னா திமுக காரங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, 4ஆம் தேதி நைட்டு நீ வந்து வீட்டில் படுத்து தூங்க மாட்டாடா நாங்கள், புரிஞ்சுங்களா? அந்த அளவுக்கு நம்மளை என்ன வந்து மிரட்டினாங்க. எல்லாம் ஒரே ஃபோன் கால் மெசேஞ்சரு, வாட்ஸ்அப்பு, ஓகேங்களா? அந்த அளவுக்கு வந்து நீ 4ஆம் தேதி நைட்டு தூங்க மாட்டான்னு சொன்னாங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து எந்த கான்ஃபிடன்ஸில் பதவி கொடுப்பாங்கிறதுக்காக இவ்வளோ பேசணுமா? 4ஆம் தேதி அன்னைக்கு அந்த எல்லா கால் மெசேஞ்சருக்கு வந்து காலையே நோட் பண்ணி வச்சு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணேன், வாட்ஸ்அப்புக்கும் ஃபோன் பண்ணேன், வந்த யாரும் எடுக்கல, புரிஞ்சுங்களா? ஸோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காக்காக வந்து பார்த்தீங்கன்னா உழைச்ச விர்ச்சுவல் வாரியர்ஸ், ஓகேங்களா? ஆயிரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு முகத்தை காட்ட, இப்போ நானும் முகத்தை காட்டி உழைச்சிருக்கேன், முகத்தை காட்டாமல் உழைச்ச விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க, கட்சிக்காக உழைச்சவங்க இருக்காங்க. என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தளபதி வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்காக உழைச்சவங்கள விடவே மாட்டார், புரிஞ்சுங்களா? இது வந்து செட்டிலிங் டைமுங்கிறது, புரிஞ்சுங்களா? இப்போ வந்து ஒரு செக்ரட்டரியேட் போனீங்கன்னா அங்கே ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒன்று சொல்லுவார், ஒரு மாதிரி நடக்கும், அந்த மாதிரி எல்லாமே ஒரு பல யோசனைகள் வந்து இருக்கும். அது தெளிவு நிலை வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த என்னென்ன பொறுப்புகள் யார் யாருக்கு கொடுக்கணும், ஓகேங்களா? என்னென்ன இது வந்து யாருக்கும் கொடுக்கணும், யார் ஹூ டிசர்வ்ஸ் இட், ஹூ டசன்ட் டிசர்வ் இட், எல்லாமே வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு தெளிவு நிலை வளையிறதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசாங்கம் இது பண்ணுறதுக்கு மினிமம் வந்து 6 months to 1 year ஆகும், புரிஞ்சுங்களா? அதே மாதிரி கட்சி சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு 6 மாதம் ஆகும். 6 மாதம் ஆன பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது. அதனால தான் வந்து இது லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நமக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எதையாச்சும் நம்பி தான் வந்து டிவிக்கு வந்து நீங்கள் உழைச்சிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் 0% உயிரை அடகு வச்சு உழைச்சிருக்கோம் அப்படின்னா, புரிஞ்சுங்களா? நமக்காக யார் வந்து நிற்க மாட்டாங்க அப்படின்றது. நம்ம எதா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து உயிரை அடகு வச்சு நம்ம வந்து உழைச்சிருக்கோம். அதாவது நான் மட்டும் இல்லை, ஓகேங்களா? நான் வந்து நான் சொல்கிற மாதிரி நான் ஒரு சின்ன துரும்பு, இந்த மாதிரி பல துரும்புகள் இருக்குது, புரிஞ்சுங்களா? எல்லாத்தோட உழைப்புங்களையும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கட்சி வந்து அங்கீகாரப்படும், புரிஞ்சுங்களா? எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதனால் வந்து எல்லா கவர்மெண்ட்லேயும் இருக்கிறது இது ஃபஸ்ட் டைம் ஃபார்மிங் ஆகிற கவர்மெண்ட்டு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எல்லாத்துக்கும் அங்கீகாரம் என்ன? தலைவர் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு பாராட்டு பாட்டினா போதாதா? அதோட ஒரு பெரிய அங்கீகாரம் வேணுமான்னு நம்ம எல்லாம் இப்போ நான் என் தொழில் இருக்குது, வக்கீல் தொழில், நான் என்ன எல்லாத்தையும் மூடி வச்சுட்டா போகிறேன். ஸோ எல்லாத்துக்குமே எல்லாமே இருக்குது. எல்லாமே செல்ஃப் ஓரியன்ட் பர்சன் தான் ஒழிய யாருமே வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்காக வேலை செய்யல.